அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை சொல்லும் செயலும். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 23, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பார்வைக்கு பக்திமான்களாக நடித்து மக்களின் மதிப்பை பெறுவதற்கு செய்யும் முயற்சிகள் பரிசேயிடத்தில் அன்றும் பல சமய தலைவரிடத்தில் என்றும் காணப்படும் ஒரு பெருங்குறை எனலாம். மாறாக இறை அன்பர்கள் இறைவனின் புகழ்ச்சியை தேட இடையராது முயற்சிக்க வேண்டும். அப்படி நாம் மனித நேயத்தால் உந்தப்பட்டு பிறர் நலனை முன்வைக்க கற்றுக்கொண்டால் அதற்குரிய பலனை கடவுள் நிச்சயம் தருவார். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்விலே சொல்லும் செயலும் இணைந்து செல்வது கடினமான செயல்பாடு. ஆனால் யாரெல்லாம் தன் வாழ்வில் சொல்வதை செய்து காட்டினார்களோ அவர்கள் மாமனிதர்களாக போற்றப்படுகின்றார்கள். காமராஜர் முதல் அமைச்சராக பொறுப்பெடுக்கும் போது கூறினாராம், என் பணி வாழ்வில் ஏழ்மையை ஒழிப்பேன் மற்றும் விவசாயத்திற்கு வித்திடுவேன். பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு, அணைக்கட்டுகள் கட்டி தன் வார்த்தைகளை செயலாக்கி காட்டினார். நெல்சன் மண்டேலா இனவெறியை அழிக்காது என் உயிர் அழியாது என்று கூறி பொறுப்பெடுத்தார். இனவெறியை முற்றிலும் அழித்தார். அதனை தன் செயலில் காட்டினார். ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் எல்லா மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படும் என்று கூறி பொறுப்பெடுத்தார். இப்போது அத்தகைய பிளவு இல்லாத சமுதாயமாக மாற்றி காட்டினார். ஆனால் பரிசேயர்கள் தாங்கள் மோசேயின் சட்டத்தை பின்பற்றுகிறோம் என்று கூறி தெரிந்தார்கள். ஆனால் சட்டத்தின் அடிப்படையாக விளங்கிய மனித மாண்பின் சட்டத்தை பின்பற்ற தவறுகின்றார்கள். அதாவது சமுதாயத்தில் எளிமையோடு வாழ்கின்ற பாமர மக்களை கருத்தில் கொள்வதில்லை. அதனால் தான் இயேசு அவர்கள் செய்வது போன்று செய்யாதீர்கள் என்று கூறுகின்றார். அதிகாரம் என்பது மக்கள் பணிக்கானது என்று இயேசு இன்று கற்பிக்கிறார். இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையிலேயே அவர் பரிசேய மற்றும் மறைநூல் அறிஞர் கொண்டிருக்கும் அதிகாரத்தோடு முரண்படுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம். நாம் இங்கே உற்று நோக்க வேண்டியது பரிசேய மற்றும் மறைநூல் அறிஞர் கொண்டிருக்க அதிகாரத்தை இயேசு மறுக்கவில்லை என்பதே. மாறாக அவர்கள் கொண்டிருக்க அதிகாரம் மோசேயிடமிருந்து வந்தது என்று இயேசு அதை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். என்றாலும் இயேசு கண்டிப்பது பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் கொண்டிருக்கும் அதிகாரத்திற்கு சற்று பொருந்தாத அவர்களின் செயல்களையும் வெளிவேடத்தையும் மட்டுமே. அவர்கள் கொண்டிருக்க அதிகாரம் வாழ்க்கை முறையில் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதற்கு முற்றிலும் மாற்றாக வெளிப்புற அடையாளங்களில் மட்டுமே அவர்கள் தத்தம் அதிகாரத்தை எண்பிப்பது இயேசுவை வருத்தமுறை செய்கிறது. உண்மையான அதிகாரம் தன்னல நோக்கியதன்று, மக்களுக்கு வேடிக்கை காட்டுவதற்கன்று. மாறாக அது மக்கள் பணிக்கானது, மக்களை வழிநடத்துவது. பரிசேய மற்றும் மறைநூல் அறிஞர்களின் வாழ்வு இப்படிப்பட்ட வாழ்வியல் முரண்களால் சிதைவிட்டு கிடப்பதால் அவர்கள் சொல்வதை வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம், ஆனால் செயல்களில் கடைபிடிக்க முடியாது என்று இயேசு தம் சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். அதிகாரத்தின் அர்த்தம் பணி செய்வது என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? எனது வாழ்வும் செயலும் இணைந்து செல்கின்றதா? எனது வாழ்வால் பிறருக்கு நல்லதை பயனுள்ளதாக செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, ஒவ்வொருவருக்கும் நீர் வழங்கியுள்ள அதிகாரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தவும், இந்த அதிகாரத்தின் வழியாக மக்கள் பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளம்பரம் தேடாத விதத்தில், கைமாறு கருதாத விதத்தில் செயல்படவும், எங்களுடைய வாழ்வும் செயலும் இணைந்து செய்யவும், எங்களது வாழ்வால் பிறருக்கு நல்லதை பயனுள்ள விதத்தில் செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.